மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாடுபிடி வீரரும் BA பட்டதாரியுமான சக்திவேல். சிறு வயதிலிருந்தே தந்தையுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்த இவர் அங்கு துள்ளிப்பாயும் காளைகளை நெஞ்சுரத்தோடு இளைஞர்கள் அடக்குவதைக் கண்டு அதனால் ஈர்க்கப்பட்டார். அப்போது தானும் ஒரு சிறந்த மாடுபிடி வீரராக திகழ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியதால் பள்ளிப் பருவத்தில் இருந்தே அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளத் தொடங்கினார். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தனது முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற சக்திவேல் சீறிப்பாய்ந்த காளையை அடக்கி ஊர் மக்களை வாய்ப்பிழக்கச் செய்தார். அதன் பின்னர் அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு என பங்கேற்ற போட்டிகளில் எல்லாம் பைக், ஃப்ரிட்ஜ், டிவி, பீரோ என பல பரிசுகளை வாரி குவித்தார் சக்திவேல். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் BA எக்கனாமிக்ஸ் படித்து முடித்தாலும் ஜல்லிக்கட்டின் மீது இவருக்கு இருந்த ஆர்வம் மட்டும் குறைந்த பாடில்லை. திருச்சி, சேலம், சிவகங்கை என சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டாலும் நண்பர்கள் புடைசூழ அங்கு சென்று காளைகளை அடக்கி சிறந்த மாடுபிடி வீரர் என்ற பெயர் எடுப்பதே தனது முதல் வேலை என பெருமிதத்துடன் கூறுகிறார் சக்திவேல். நாங்கள் சின்ன வயசுலேருந்து மாடு பிடிக்கிறோம். எல்லா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போவோம். இங்கேருந்து திருச்சி, சேலம், பொள்ளாச்சி இங்கே நடக்கிற எல்லா ஊர் ஜல்லிக்கட்டுமே போய் மாடு பிடிப்போம். மாடு பிடிச்சி எல்லா ப்ரைஸும் வாங்குவோம். அங்கே போகிற எங்களை அவங்களே கூப்பிடுவாங்க. நல்லா மாடு பிடிக்கிற பார்த்துட்டானே வாங்கினேன் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டுனே அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்களே எங்களை கூப்பிடுவாங்க. தங்களிடம் உள்ள காளைகளை பராமரிப்பதும் சொந்த நிலத்தில் விவசாய வேலைகளை செய்வதுமே தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதாக கூறும் சக்திவேல், இது தவிர நண்பர்களுடன் சேர்ந்து தினசரி ஓட்டப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி ஆகியவற்றையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார். நாங்கள் தினமும் ஸ்விம்மிங் பண்ணுவோம். அதனால அந்த விவசாயம் பார்க்குறனாலே நமக்கு உடம்பு நல்லா இருக்கும். விவசாயம் அந்த வரப்பு விட்டுரு இதுனாலே நல்லா இருக்கும். நாங்கள் நீச்சல் தினமும் பசங்க பூரா நீச்சல் போட்டுருவோம். காலையான எந்திரிச்சு ரன்னிங் போயிடுவோம். நாட்டின காளைகளை வளர்ப்பதில் ஆர்வம் மிகுந்தவரான சக்திவேல் பாசத்தோடு அவற்றை பராமரிப்பதோடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளையும் காளைகளுக்கு அளித்து வருகிறார். இது தவிர காளைகளுக்கான வண்ண கயிறுகள் உள்ளிட்டவற்றை தானே தயாரித்து அவற்றிற்கு அணிவித்து அழகு பார்ப்பதையும் ஒரு பொழுதுபோக்காக செய்து வருகிறார் சக்திவேல். இந்த ஆண்டும் அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க பதிவு செய்துள்ள சக்திவேல் அதற்காக தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தற்போதுள்ள இணையவழி பதிவு முறையில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் கிடைக்காமல் போவதாக தெரிவிக்கும் சக்திவேல், சிறந்த மாடுபிடி வீரர்கள் பங்கேற்காததால் மாடுகளை பிடிக்க ஆளின்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் கலை இழப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார். சிறந்த மாடுபிடி வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தனி அடையாள அட்டை வழங்கி முன்பதிவு செய்வதிலும் முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுத்தால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் களைகட்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அதேபோல மற்ற விளையாட்டு வீரர்கள் போல் மாடுபிடி வீரர்களுக்கு முறையான அங்கீகாரம் கிடைப்பதில்லை என தெரிவித்துள்ள சக்திவேல், சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனக்கு அப்படி கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்தா, அந்த சிறந்த மாடுபிடியாருன்னு ஒரு வேலை கொடுத்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நம்ம சிறந்த மாடுபிடியாருன்னு ப்ரைஸ் வாங்கி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கோம். அது கொடுக்கலாம். சல்யூட் வச்சு வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மாடு பிடிக்கிறவங்களுக்கு. அதில் நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து ஒரு வேலை எல்லாத்துக்கும் மாடு பிடிச்சி வரவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பேராக இருக்கும். தொன்று தொட்டு தொடரும் தமிழரின் பாரம்பரியத்தை காக்க களம் காணும் மாடுபிடி வீரர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படுமா?